Hi students, welcome to Mahi Max. 8th standard la exercise number 1.5 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? third sum பாருங்க. Show that 1944 is not a perfect cube. இது ஒரு perfect cube இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், இதை ப்ரூஃப் பண்ணணும். எல்லாத்துக்குமே அந்த எல் டிவிஷன் தான் போட போகிறோம். எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், எல் டிவிஷன் தான் போட போகிறோம். போடலாங்களா? பாருங்கள், 1944 2 ஆல் டிவைட் பண்ணலாமா? 2 ஆல் டிவைட் பண்ணால் 8 2s are 16, 9 2s are 18 கிடைக்குது. 9 2s are 18. இங்கே மீதி 1 இருக்கும். 7 2s are 14. இது 2 2s are 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? அகைன் 2 ஆல் இதை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2 ஆல் பண்ணால் 4 2s are 8, remaining 1. 8 2s are 16, remaining 1. 6 2s are 12. ஸோ 2 ஆல் திரும்ப பண்ண போகிறோம். 2 2s are 4, 4 2s are 8. அடுத்தது 3 2s are 6. இதை நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஒரு ஈவன் நம்பர் இல்லை, ஆட் நம்பராக இருக்குது. ஸோ 3 ஆல் பண்ணலாமா? 3 ஆல் பண்ணால் 8 3s are 24, 1 3 is 3. அகைன் 3 ஆல் பண்ணால் 2 3s are 6. இங்கே மீதி என்ன இருக்கும், 2 இருக்குமா? 7 3s are 21. அகைன் நம்ம இதை 3 ஆல் பண்ணால் 9 3s are 27. அகைன் 3 ஆல் பண்ணால் 3 3s are 9. 3 ஆல் பண்ணால் ஃபைனலாக 1 3s are 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது நமக்கு என்னென்ன கிடைக்கிது பாருங்கள். இது க்யூபு என்னன்னு சொல்லியிருக்காங்க, க்யூப் இல்லையா? ஸோ 1944 ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள். 2 into 2 into 2 into 3 into 3 into 3 into 3 into 3. மொத்தம் எத்தனை 3 இருக்குது? 1 2 3 4 5 3s இருக்குது. ஸோ 5 போட்டோமா? போட்டாச்சா? இப்போது இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். இப்போ 3 3 க்யூப்ன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், 3 3 பிரிச்சுக்கலாம். 3 3 நம்பர்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே இது என்ன வருது, 2 க்யூப்னு கிடைக்குதா? இன்ட்டு இது என்ன கிடைக்கிது, 3 க்யூப்னு கிடைக்கிது. பட் இங்கே என்ன இருக்குது, 3 ஸ்கொயர்னு தான் வரும். சரிங்களா? இப்போ 2 3 இங்கே தனியாக இருக்குது. இது கூட ஒரு 3யை மல்டிபிள் பண்ணாதான் இது என்ன ஆகும், அது ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக வரும். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எழுதலாமா? இன் ஆர்டர் டு மேக் 1944 a perfect cube, it must be perfect cube ஆகணும். என்ன பண்ணும், இது கூட ஒரு 3யை மல்டிபிள் பண்ணும். இட் மஸ்ட் பி மல்டிப்ளைட் பை 3. மல்டிப்ளைட் பை 3 அப்படின்னு எழுதி ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். therefore 1944 is not a perfect cube. சரிங்களா? fourth sum பார்க்கலாம். Find the smallest number by which 10,985 should be divided so that the quotient is perfect cube. நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 10,985ன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதை எந்த நம்பரால் வகுத்தா கிடைக்கக்கூடிய அந்த கோஷன்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளை கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ சம்குள்ளே போகலாமா? சேம் அந்த எல் டிவிஷன் மெத்தடே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், 10,985. ஸோ 5ல் முடியறதுனால நம்ம 5 ஆல் டிவைட் பண்ணலாமா? 5 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்கள், 2 5s are 10, 1 5 is 5. அடுத்தது பாருங்கள், மீதி ரிமைனிங் என்ன இருக்கும், 4 இருக்குமா? 9 5s are 45, ரிமைனிங் 3, 7 5s are 35 நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து எந்த டேபிள்லையும் போட முடியாது, 3 டேபிள்லையும் போட முடியாது. எந்த டேபிளில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள்லையும் வராது, 7 டேபிளில் போட முடியாது, 9 டேபிள்லையும் போட முடியாது. ஸோ பாருங்கள், 13th டேபிளில் வருமா? 13th டேபிளில் வரும். ப்ரைம் ஃபேக்டர் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் 13ஆல் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது பாருங்கள், 113 is 13. இந்த 21ல் பார்த்தீங்கன்னா 113 is 13. 13 போச்சுன்னா, இப்போ 21ல் 13 போச்சுன்னா ரிமைனிங் 8 கிடைக்குமா? ரிமைனிங் 8 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 8 கிடைக்கும். இங்கே 89 இருக்குமா? 89 இருக்கும். பாருங்கள், 6 13s are நமக்கு 78 கிடைக்கும். அப்போ 89ல் 78 போச்சுன்னா
89ல் 78 போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் 11 கிடைக்குமா? அந்த 11 இங்கே போட்டோன்னா 9 13s are 117 நமக்கு கிடைச்சிருமா? ஸோ 169 கிடைக்குது. அகைன் இதையும் 13ஆல் டிவைட் பண்ண நமக்கு 13 13s are 169. திரும்பவும் 13ஆல் டிவைட் பண்ணுறோம், நமக்கு 1 கிடைக்குது வேல்யூ. சரிங்களா? அப்போது இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன வருது பாருங்கள். 10,985 உடைய கியூபிக் ஃபேக்டர்ஸ் நமக்கு என்னென்ன கிடைக்குது பாருங்கள். இந்த 5 இன்ட்டு 13 இன்ட்டு 13 இன்ட்டு நமக்கு 13 கிடைக்குது. தட் மீன்ஸ் 5 இன்ட்டு 13 கியூப்னு கிடைக்குது. நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 10,985 should be divided so that the quotient in the perfect cube. இந்த quotient நமக்கு perfect cube கிடைச்சிருக்கு. எதால் டிவைட் பண்ணா? 5ஆல் டிவைட் பண்ணா. ஸோ the required number நமக்கு என்ன கிடைக்குது? therefore the required number, இந்த நம்பர் required number is equal to 5 அப்படி எழுதி ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.